Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எரிக் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எரிக் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் வாட்சான டீசென்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு டிராமா சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப் டிவிஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 18+ டிராமா தான், ஸ்கிப்பபிளான நிறைய சீன்ஸ் இருக்கனால ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 50 மினிட்ஸ் வரும். டோட்டலா 5 இயர்ஸ் இருந்தா ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட்டா நிறைய விஷயத்தை இம்ப்ரெசிவா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பப்பட்டா இருக்காரு. பப்பட் ஆர்டிஸ்டா ஊருக்குள்ள ஃபேமஸா இருக்காரு. ஒரு நாள் பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போக முடியாம பையன் தனியா ஸ்கூல் போற டைம்ல காணாம போயிடும். புருஷ முன்னாடியா இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் பையனை தேடி களத்துல இறங்குறாங்க. பையனுக்கு என்ன ஆச்சு? அட் தி சேம் டைம் பேரலா இன்வெஸ்டிகேஷன் டிடெக்டிவ் ஆஃபீஸரும் களத்துல இறங்கி அந்த பையனை தேடுறாங்க. கடைசியா அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களா அந்த பையனுக்கு என்னாச்சுங்கிறதுல இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான சீரியஸ் கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பிளாட் பிடிச்சி நாட் பிடிச்சி ஒரு பையனோட கேஸ் கிட்னாப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிராபிகிங் அந்த அதை சுத்தி நடக்கக்கூடிய மெடிக்கல் மாஃபியா ஸ்கேம்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் பேரலா நிறைய விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்காங்க. சேம் ஜெண்டர் செக்ஸ் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லி பூந்து வெளுத்து கட்டியிருக்காங்க. கூடவே இன்வெஸ்டிகேஷன் டிராமா மிஸ்டீரியஸான ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர்னு சொல்லி நிறைய விஷயத்தை எமோஷனலான மெசேஜா கன்வே பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்ல நீட்டா ப்ராப்பரா லிப்சிங்கோட இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோ பயங்கர எமோஷனலா அப்பாவா ஒரு கேரக்டர் உருவாக்கி பையனுக்கு பிடிச்ச கேரக்டர் மூலியமா ஒரு பப்பட் ஷோ பண்ண வச்சு பையனை கண்டுபிடிச்சிடலாங்கும் போது அந்த பிளட் ஷேடட் துணியை பார்த்து பயங்கர கில்ட்டியா ஃபீல் பண்ணி எமோஷனலான கேரக்டரிஸ்டிக் ஆர்க் வந்து பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமான்னு தான் சொல்லுவேன். அதை எப்படி கிரைம் த்ரில்லரா மாத்தி எமோஷனலா மாத்தி திரும்ப இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வந்து அந்த பையனை கண்டுபிடிக்கிறாங்கிற ஜேர்னியா அழகா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா 6 எபிசோட்குள்ள நரேட் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோட்லயுமே நல்ல ட்விஸ்டர்ஸை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. எஃபெக்டிவா நிறைய இந்த சீரிஸ்ல நல்லா கிக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிற ஒரு சில சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரிஸ்ல ஒரு ஸ்லோனஸ் லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். 18+ டிராமா தான், தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. அட் தி சேம் டைம் பேரண்டிங் பத்தி என்னங்கிற ஒரு விஷயத்தை அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சது மட்டும் இல்லாம போன ஜென்ரேஷன்ல நம்ம கூட இருந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க மைண்ட் செட்ல நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பசங்க ஹேண்டில் பண்ணா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ போர் வச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸ் தான் இந்த எரிக். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டிவிஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. எரிக் வெப் சீரிஸ்க்கு நம்ம தரப்புக்கு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.9 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக டாடா பை, see you and love you all.